ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதிமுக தலைமை உடனான கருத்து மோதலை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியின் கொள்கை, குறிக்கோள், நன்மதிப்பு, ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும் விதமாக நடந்து கொண்டதாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா மதிமுகவுல வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. மதிமுகவுல உட்கட்சி ஜனநாயகம் வேண்டி மல்லை சத்யா சமீபத்துல உண்ணாவிரதம் போராட்டத்தை எல்லாமே முன்னெடுத்திருந்தாரு. மற்றொரு பக்கம் மல்லை சத்யா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வருவதாகவும் இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாமே மல்லை சத்யா விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு மதிமுக தலைமை மல்லை சத்யாவுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு மல்லை சத்யா சமீபத்துல ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. ஆனா மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மல்லை சத்யா கொடுத்த பதில் ஏற்றுக்கொள்ளும் வகையில இல்லை அப்படின்னும் இப்ப மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு மல்லை சத்யா போதுமான விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்னும் வைகோ அந்த அறிக்கையில சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில தான் மதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இப்ப வெளியிட்டிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.